கனியாமூர் பள்ளி கலவரத்தை தடுக்க சென்ற சேலம் டிஐஜி அபினவ்குமார் தாக்கப்பட்ட வழக்கில் 94 பேர் தற்பொழுது ஆஜராகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் இளையராஜா. கனியாமூர் கலவர வழக்கு தொடர்பாக உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கனியாமூர் தனியார் பள்ளி விடுதியில் தங்கி +2 படித்து வந்த மாணவி ஸ்ரீமதி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி மர்மமாக உயிரிழந்ததாக கூறப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜூலை 17இல் நடந்த போராட்டம் கலவரமாக மாறியது. அப்போது இந்த கலவரத்தை தடுப்பதற்காக சேலத்திலிருந்து டிஐஜி அபினவ்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் வந்திருந்தனர். அப்போது சின்னசேலம் புறவழிச்சாலை பகுதியில் டிஐஜி அபினவ்குமார் தலைமையிலான போலீசாரை கலவரக்காரர்கள் தடுத்து நிறுத்தி டிஐஜி மண்டையை உடைத்து அவர்களுடைய வாகனங்களை சேதப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக 12 பிரிவுகளின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் 119 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கு கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்துக்கு இன்று முதல் முறையாக விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் தொடர்புடைய 3 பேர் இறந்துவிட்ட நிலையில் 94 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். மீதமுள்ள 22 பேர் ஆஜராகவில்லை. அவர்கள் ஆஜராவதற்கான காரணம் குறித்து அவர்களது தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கு விசாரணையை வரும் ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.